உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பெங்களூரில் ஈஜ்புரம் என்ற இடத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய பேர் ராமர் கோவில். ஆனால் இப்போதைய பேர் என்னன்னா விஸ்வரூப கோதண்ட பெருமாள் ஆலயம் அல்லது கோதண்ட ராமசாமி கோவில் என்று பல பெயர்கள் இது அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு என்னன்னா, பழைய பெயர் ராமர் கோவில்னு சொல்லுவாங்க. பட் இப்போ விஷ்ணுவனுடைய சிலையை உருவாக்கிய உலக புகழ்பெற்ற 108 அடி கொண்ட மகாவிஷ்ணு சிலையை கொண்ட ஆலயம் அப்படின்ற ஒரு உலக புகழ் பெறக்கூடிய ஒரு ஆலயத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோவிலினுடைய வரலாறு எடுத்து நீங்கள் பார்க்கும்போது, இந்த கோவிலில் உருவாக்கப்பட்ட அந்த சிலையானது தமிழ்நாட்டிலிருந்து திருவண்ணாமலையில் அங்கிருந்து வந்தவாசியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு பெங்களூர் ஈஜ்புரம் இடத்துல இந்த சிலையை அமைச்சிருக்கிறாங்க. பட் இந்த சிலையை கொண்டு போவதற்கு அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரமிச்சிருவீங்க. என்ன அப்படி ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 240 வீலை கொண்ட ஒரு பெரிய ட்ரக் லாரி, அதன் மூலியமாகவும் இந்த சிலையோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 டன். இந்த 600 டன் கொண்ட அந்த பாறை ஒரு சில முக அமைப்பெல்லாம் அங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பட் மீதி மொத்தமாக கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா 600 டன் கொண்ட அந்த பாறை, அதோட 240 வீலோட, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிருக்கு. இவங்க மொத்தமாக ட்ராவல் பண்ண கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு மேலே. 2009 என்னோட வேலையை செய்கிறாங்க. கரெக்டாக 2025 ஜூனில் தான் என்னோட கும்பாபிஷேக அந்த குடமுழுக்கு விழா நடைபெற்றது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலையை உருவாக்குவதற்கு நிறைய செயல்பாடுகள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதமாக அதை வெறும் ட்ராவலிங் டைம்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை கொண்டு சேர்க்கறதுக்கு. பட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது அக்கம் பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இடிக்க தான் செய்யும். பட் அதையெல்லாம் இடிஞ்சாலும் அதெல்லாம் கட்டி கொடுத்துட்டு இந்த எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு தான் இங்கே சேர்ந்துருக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பிரம்மாண்டமான சிலைக்கு பின்னாடி இருக்கிற நிறைய கஷ்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த கொண்டு வரப்பட்ட சிலையானது இரவு நேரங்களில் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. மீதி நேரங்களில் எங்காவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு மீண்டும் இரவு நேரங்களில் கொண்டு வருவது வழக்கம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் டிராஃபிக் இருக்காது, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் இந்த பாறையை இங்கே கொண்டு சேர்த்து நிறைய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாக இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருடங்களாக இதுக்கு செலவுகளை செய்து பல வருடங்களாக இதுக்கான அர்ப்பணிப்புகளை செய்து உருவாக்கிய சிலை தான் இந்த மகாவிஷ்ணுவுடைய சிலை. 108 அடி கொண்ட உலக புகழ்பெற்ற விஸ்வரூப கோதண்ட பெருமாள் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற மகாவிஷ்ணுவுடைய சிலையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்றீங்க. இந்த கோவிலுக்குன்னு சில சிறப்பெல்லாம் இருக்குங்க. என்னன்னா, காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோயில் நடை திறக்கப்படும். ஸோ பக்தர்கள் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அதாவது நிறைய கோவில்களில் நம்ம போயிட்டு வர்றது வழக்கம். ஆனால் இந்த கோவிலை நான் ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கிற அந்த சிலை தான். பொதுவாக வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 108 அடின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாதாரணமாக தூரம் நம்ம ஃபோட்டோ எடுத்துடுறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிங்க, ஃபோட்டோ எடுக்கும்போதே எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மொத்த சிலையும் நாங்கள் வீடியோவில் எடுக்கணும்னா கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னென்ன வழிகளில் இதுக்கு நம்ம வீடியோ எடுக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் நான் ஃபாலோ பண்ணேன். அதாவது அங்கிருந்து சில வீடியோஸ் எடுத்தேன். அதையும் தாண்டி இந்த கோவிலினுடைய வெகு தொலைவில், அதாவது கோவிலினுடைய முன்புறமாக சென்று லாங் வியூ எடுத்து ட்ரை பண்ணேன். அதையும் தாண்டி அங்கிருந்து ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி என்னுடைய முகத்தோட அந்த சிலையை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்தேன். இப்படி நிறைய முயற்சிகளை இந்த வீடியோவில் நானும் எடுத்திருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த பிரம்மாண்டமான தோற்றம். அதாவது ஒரு சிலைன்னா அந்த சிலைக்கு சில அர்ப்பணிப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குங்க. என்ன அப்படின்னா, அந்த மகாவிஷ்ணு சிலையை சுற்றி நிறைய தெய்வங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதாவது விநாயகர், முருகர், வராகி அம்மன், அது மட்டும் இல்லாமல்
சிவராத்திரி அன்று தான் நான் இந்த வீடியோவும் எடுத்தேன். அன்றைக்கி தான் எனக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணேன்னா எல்லா இடங்களையும் ஷூட் பண்ணேன். ஸோ இருந்தாலும் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கட்டும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு என்னுடைய முகம் வர்ற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த நாளில் சரியான கூட்டங்க. எல்லா மதத்தினரும் இந்த ஆலயத்தில் அந்த மகாவிஷ்ணுவை தரிசித்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஆலயத்திற்கு போய் வருது ஒரு சந்தோஷம்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடும்போது ஒரு மகிழ்ச்சி தான். அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவை எடுக்கும்போது நான் பட்ட கஷ்டங்கள் ரொம்பன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பகல் நேரத்தில் போக வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, இரவு நேரம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதில் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஆலயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும், இந்த ஆலயத்தை பற்றிய தகவலும். மேலும் இந்த இடம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ இந்த சிலை பார்ப்பதே ஒரு பெரிய அருப்பொருள். ஏன்னா ஒரு 108 அடி கொண்ட ஒரு சிலையை நீங்கள் நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ அதை தான் இதை விட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் பர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் அவங்க வீட்டு மேலே இருந்து தான் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கலான இடம் தான், ரொம்ப டிராஃபிக் ஏரியா தான். ஸோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மேலும் இது போல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.